எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். தங்கம் என்ற வார்த்தையை சொன்னாலே பெண்களுடைய மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துவிடும். பெண்களுக்கும் இந்த தங்கத்திற்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் என்று தெரியாது. வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் இருக்கும் காசை தங்கமாக மாற்றி வைப்பார்கள். காசாக இருந்தால் செலவாகிவிடும். தங்கமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உதவும் என்று சொல்லி தங்கத்தை வாங்கி வைப்பார்கள். வாங்கி வைத்த தங்க ஆபரண நகைகளை போட்டு அனுபவிப்பது உண்டு. ஆனால் அது சில நாட்கள் கூட நம் கையில் தங்குவது இல்லை. கூடிய சீக்கிரமே அடகு கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சில பேரால் என்னதான் நினைத்தாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். தங்கம் வாங்காமல் இருப்பதும் ஒரு வகையில் துரதிர்ஷ்டம்தான். நிறைய தங்கம் வாங்கணும், வாங்கிய உங்கள் நகை அடகு கடைக்கு போகாமல் இருக்கணும். இதற்கு என்ன பரிகாரம் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தினமும் சந்தன திலகத்தை நெற்றில் இட்டு கொண்டால் நிறைய தங்கம் சேரும். ஆண்களும் இந்த திலகத்தை வைத்துக் கொள்ளலாம், பெண்களும் இந்த திலகத்தை வைத்துக் கொள்ளலாம். சுத்தமான சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி குளித்து குங்குமத்திற்கு மேலே இந்த சந்தனத்தை நெற்றியில் தினமும் வைத்து வந்தால் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஓரிரு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு தங்கம் வாங்கவில்லை என்று சொல்லக்கூடாது. தொடர்ந்து தினமும் இந்த சந்தன திலகத்தை நெற்றியில் இட்டு வரக்கூடிய பெண்களுக்கு தங்கம் தானாக சேரும். ஆண்களுக்கும் தங்கம் சேரும். சுத்தமான சந்தனக்கட்டை சந்தனத்தை நெற்றில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவிக்கோ அல்லது மகளுக்கும் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கும் தேவையான தங்கத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், தவறு கிடையாது. அதேபோல் புது தங்கத்தை வாங்க போகிறீர்கள் என்றால் அது புதன்கிழமை அன்று வாங்க வேண்டும். அதிலும் மதிய நேரத்திற்கு முன்பாகவே அந்த தங்கத்தை நீங்கள் வாங்கிவிட வேண்டும். புதன்கிழமையோடு உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக அமைந்தால் இன்னும் சிறப்பு. நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தங்கத்தை ஒரு முறை நீங்கள் வாங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் தங்கமானது உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மல்லிகைப்பூ, வெள்ளைத்தாமரை இந்த 2 பூக்களையும் எப்போதெல்லாம் உங்களால் முடியுமோ அப்போதெல்லாம் நகை வைக்கும் பெட்டியில், பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பூ வாடியவுடன் வெளியே எடுத்து போடலாம், தவறொன்றும் கிடையாது. இந்த 2 பூக்களை பணப்பெட்டியில் வைத்தால் அந்த இடத்தில் இருக்கும் பணம் பல மடங்காக பெருகும். நகை பெட்டியில் வைத்தால் நகை பல மடங்காக பெருகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.